தொலைல நீ வேற ஏமா தலைவாணி எடுத்துட்டு வந்து மோரையில அடிக்க? என்ன நானா அடிச்சேன்? பஸ் அப்படி ஓட்டறாரு. கொஞ்சம் மெதுவா ஓட்ட சொல்லுங்க. அண்ணன் நம்பரை நான் ஏன் கொடுக்க போறேன்? அண்ணன் நம்பரும் இல்ல, அம்மா நம்பரும் இல்ல, எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்பர் தான். யாரு ராதிகா? வெயிட் அண்ட் see அண்ணி, நாளைக்கு எபிசோட்ல யாருன்னு பாப்போம். ஏ ஆத்தே, எவ்வளவு நேரமா ரிங் போகுது? இன்னும் எடுத்த பாடு இல்ல. ஏமா தாயி, யாரு நம்பரமா கொடுத்து வச்ச நீனே? எடுத்தே தொலைய மாட்டீங்க. அதெல்லாம் எடுப்பாங்க, நீங்க இன்னொரு நேரம் போட்டு பாருங்க. ஹலோ ஹலோ, யாரு? யாரா? நீ போன போட்டு என்ன யாருன்னு கேக்க? யாருடா நீனே? ஆமா, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேமா. ஏமா யாருமா நீனே? சாப்பிட்டா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. முத போன் வை. பா கண்டக்டர், கொஞ்சம் அந்த சைடு தள்ளி போய் பேச. நீ பேசுறது நான் பேசுறது குழம்பி குழம்பி போகுது. கொஞ்சம் தள்ளி போ. எம்மா, ஒரு போன் கூட பேசக்கூடாதா? ஏமா, நான் தான் முடுக்கு தெரு ராசம்மா பேசுறேன். முடுக்கு தெரு ராசம்மாக்காவா? இக்க என்ன ஆயிட்டு? எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்னோட நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ என்ன பெரிய உலகாலகியா? உன் நம்பர் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா என்ன? அதெல்லாம் எனக்கு ஈஸியா கிடைச்சிட்டே. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் கால் பண்ணிருக்கேன். ஐயோ, அத்தை கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வைக்க போறாங்க. ஏ ராதிகா, யாருன்னு சொல்லி தொலை. ஏன் நீ உங்களுக்கு பொறுமையே இல்லையா? எப்பப்பப்பா ரொம்ப நேரமா இதே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. எட்டி ராதிகா, யாரு நம்பர் இது? யாருன்னே தெரியாம நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். யாருன்னு பேரை சொல்லு. சொல்ல முடியாதே, பேசுங்க நீங்க. ஏமா ரொம்ப அழகா, நீ பேர் தெரியாம இவ்வளவு நேரம் இப்படி பேசிட்டு இருந்தியாக்கோ? நான் தான் பக்கத்து வீட்டு வசந்தியோட மாமியார் பேசுறேன். அவளோட மாமியாரா? ஐயா, நான் சின்ன பொண்ணோட மாமியார் நம்பர் கேட்டு இவங்க மாமியார் நம்பர் கொடுத்து வச்சிருக்கா பாருங்க. ராதிகா, என்ன சொல்றாங்க? அவளோட மாமியார் இவளோட மாமியார்னு மொட்டையா சொல்லிட்டு இருக்காங்க. ஷோ, யாரோட மாமியார் நம்பர் டீ கொடுத்து வச்சிருக்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்க மருமகளும் இங்கதான் இருக்கா. என்னது? எங்க இருக்கா என் மருமவ? ஏமா, உனக்கு தெளிவாவே பேச தெரியாதா? அப்பத்துல இருந்து எல்லாமே மொட்டையாவே சொல்லிட்டு இருக்க. இருக்கிற கோபத்துல நீ வேற நொய் நொயின்ட்டு எங்க இருக்கா? டீ ஒழுங்கா சொல்லி தர. இக்க யார்கிட்டக்க ரொம்ப நேரம் போன்லயே பேசிட்டு இருக்கா? என்ன கதையை யாருக்கு தெரியும்? போனை வச்சது நம்ம கிட்ட சொல்லுவா. எக்கா கோவப்படாதீங்க. நான் என்னோட பேத்தியை தூக்கிட்டு பஸ்ல போன பாத்துக்கோங்க. ஏமா, உன் பேத்தியை தூக்கிட்டு பஸ்ல போயில வேற எங்கனாச்சும் போயான்ட்டு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? எக்க கோவப்படாதீங்க. ஐயா, எதுக்கு எடுத்தாலும் கோவம். கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். சொல்லு. அப்போ என் பேத்தி சின்ன பொண்ணு மாதிரியே ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னா. சரி, கூப்பிட்டு பார்த்தா சின்ன பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் மெதுவா திரும்பி பார்த்தா உங்க மருமகளும் அங்கதான் இருக்கா. ஓஹோ, அப்ப எல்லாரும் ஒன்னாதான் சோவார போயிருக்காளுங்களா? ஆமாக்கு, ராதிகா கிட்ட கேட்டன் பாத்துக்கோங்க. அவங்க அம்மா நம்பரை தரம் உங்க நம்பரை கொடுத்து வச்சிருக்கா. நான் தான் சொன்னேன்னு சொல்லி ராதிகாக்கு. இப்ப நீ எங்க இருக்க? இப்ப மகளிர் பஸ்ல என் பேத்தி கூட போயிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க. இந்த பாலத்துக்கு கீழே ஒரு ஸ்டாப் வரும்ல, அங்கதாங்க போயிட்டு இருக்கேன். டக்கு புக்குன்னு வரீங்களா? நாங்க வரோம். ஒண்ணு அவளுக்கு வேற எங்கேயாச்சும் போனாங்கன்னா உடனே எனக்கு போன் அடிச்சு சொல்லுமா. அதனக்கு நம்ம வேலையே கண்டிப்பா சொல்லிடுவேன். செல்லத்தாயி, எட்டி அஞ்சு குடுக்க சாச்சது போதும். எந்திங்க. எட்டி, எதுக்கு நீ கடுகு மாதிரி கடுகடுன்னு பொரிஞ்சுக்கிட்டு இருக்க? யாருமா போன்ல பேசுனது? போன்ல பேசுனதுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. என்ன விஷயம்? நம்ம மருமவ இருக்காளுகள்ல, மருமவளுக அவளுக எங்க போயிட்டாளுங்க? நீ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஏசிட்டு கிடந்தோம்ல, எங்கேயும் போகல. மகளிர் பஸ்ல ஏறி சோவார போயிருக்காளுக. ஓஹோ, இதுதான் கதையா? ஆமா, நம்ம முடுக்கு தெரு ராசமாவும் பேத்திய பஸ்ல எங்கேயோ போயிருக்காளுக. அப்ப சின்ன பொண்ணு மாதிரியே ஒருத்தி இருந்திருக்கா. பார்த்து நம்ம சின்ன பொண்ணே தானா? அதுக்கப்புறமா தான் பார்த்தா எல்லா மருமகளும் அங்கதான் இருக்காளுங்க. ஓஹோ, சொல்லாம கொள்ளாம நல்ல ஊர் சோவார போயாச்சேனா? அதுவும் வீட்ல ஒரு வேலை செய்யல. என்ன பிள்ளைங்க இவளுக? இன்னைக்கு ஒரு கை பார்த்தே ஆவணும். ஆமா, வாங்க கிளம்புவோம். அடுத்த பஸ் பிடிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஒரு வழியா நம்ம வேலை முடிஞ்சாச்சு. இங்க நடந்த எல்லா கதையும் சொல்லியாச்சு. ஹாப்பி ஹாப்பி. ஆமாட்டி மீனா, நீ என்னதான் தூக்குச்சட்டியை வச்சு உன்னோட முகரைய மறைச்சாலும் கொண்டைய மறந்துட்டியம்மா. கடைசியில மண்டை மேல இருக்கு கொண்டைய மறந்துட்டியே. என்ன கிழவி மீனானு உங்களை பத்தி தான் ஏதோ பேசுறாங்க. ஒருவேளை சின்ன பொண்ணு மாமியாருக்கு போன் அடிச்ச மாதிரி உங்க மாமியாருக்கு போன் அடிச்சிருப்பாங்க போலயே. வாய்ப்பே இல்ல. நான் தான் மூஞ்ச தூக்குச்சட்டி வச்சு மறைச்சிருக்கோம்ல, அப்ப எப்படி அவங்க என்ன கண்டுபிடிக்க முடியும்? சும்மா இருட்டி 4 முடி. இதுக்கெல்லாம் பயந்தா இருக்க முடியுமா நம்மளால? எட்டி ராதிகா, இப்ப வச்சு சொல்லுமா. யாரோட அத்தை கிட்ட இவ்வளவு நேரம் இந்த பாட்டி பேசிட்டு இருந்தாங்க? அதுவும் இல்லாம எல்லா கதையும் சொல்லிட்டாங்க. ஏன் அண்ணி, ராதிகா மூளையோ மூளை அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். என்ன விஷயம்னு முத சொல்லு, அதுக்கப்புறம் உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு பாப்போம். ஏன் அண்ணி, அந்த பாட்டி போன் நம்பர் கேட்டாங்கல்ல, என்னோட அம்மா போன் நம்பர் தரதுக்கு பதிலா நம்ம பக்கத்து வீட்டு மீனாக்கா போன் நம்பர் கொடுத்துட்டேன்.
இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது. உன்னை கூட கூப்பிட்டனல்ல, உன்னால என்ன பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்ட. போதுமா? ஐயோ அண்ணி அப்படி சொல்லாதீங்க. இப்போ என்ன பண்றது? எதுவும் பண்ண முடியாது. உங்க அம்மா வருவாங்க, அடியை வாங்கிட்டு உட்காருவோம். வேற வழி இல்ல.